கேள்வி ஒன்று. ஓஷோ, பெர்டோல்ட் பிரெக்ட் போன்ற மதத்தையும் ஆன்மீகத்தையும் வெறுத்து ஒதுக்கியவர்கள் பற்றி சொல்லுங்களேன். அவர் ஆன்மீகத்தை வெறுத்தாலும் அவருடைய சக்தி வாய்ந்த ஆக்கபூர்வமான அன்பு இந்த நூற்றாண்டில் ஒரு கோபமான சூரிய பிரகாசமாக சுடர்விட்டு எரிகிறது. இந்த விந்தை எப்படி நிகழ்கிறது என்று கொஞ்சம் விளக்குங்களேன். டிம் கிரீன், பல நூற்றாண்டுகளாக மதம் என்பது வாழ்க்கைக்கு எதிராகவே இருந்து வந்திருக்கிறது. வாழ்க்கையை புறக்கணிக்கும் எந்த அமைப்பும் ஆக்க சக்தி கொண்டதாக இருக்க முடியாது. ஆக்க சக்தி தழைக்க வேண்டுமென்றால் வாழ்க்கையை உறுதிப்படுத்தும் தத்துவம் வேண்டும். பிரபஞ்ச இருப்பு நிலையின் மேல் ஏற்படும் தனியாக்காதலே ஆக்க சக்தி. ஆனால் இதுவரை மதங்கள் எல்லாம் வாழ்க்கையை வெறுத்து ஓட வேண்டும் என்றுதான் உபதேசம் செய்து வந்திருக்கின்றன. இதனால்தான் ஆக்க சக்தி கொண்ட மனிதர்கள், ஆக்கப்பூர்வமான தொழிலில் உள்ளவர்கள் மதங்களை கண்டாலேயே பயந்து ஓடுகிறார்கள். அவர்களுக்கு மதத்தில் ஈடுபாடு உண்டானால் அவர்களுடைய ஆக்க சக்தி துண்டை காணோம், துணியை காணோம் என்று ஓடிவிடும். ஆக்க சக்தி வேண்டும் என்று விரும்புபவர்கள் மதங்களை விட்டு கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. மதங்கள் அவர்களை சும்மா விடாது. இம்மியளவு கூட ஆக்க சக்தி இல்லாதவர்கள்தான் மதங்களின் மேல் பற்றுள்ளவர்களாக இருக்கிறார்கள். இங்கே நான் புத்தரை பற்றி, லார்ட் ட்ரூவை பற்றி, இயேசுநாதரை பற்றி, ஜராத்ருஷ்டரை பற்றி, நபிகள் நாயகத்தை பற்றி, மகாவீரரை பற்றி, பகவான் கிருஷ்ணரை பற்றி, கபீரை பற்றி, குரு நானக்கை பற்றி எல்லாம் பேசவில்லை. அவர்கள் விதிவிலக்கானவர்கள். அவர்களை விட்டுவிடுங்கள். அவர்கள் எல்லாம் பிரமிக்க வைக்கும் ஆக்க சக்தி கொண்டவர்கள். அவர்கள் எல்லாருமே கவிஞர்கள். மற்ற கவிஞர்களை விட பல மடங்கு உயர்ந்தவர்கள். சாதாரண கவிஞர்கள் கவிதை எழுத வேண்டும் என்று நினைத்து கவிதை எழுதினார்கள். ஆனால் புத்தர், கிருஷ்ணர், இயேசு போன்றவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையே ஒரு கவிதை. அவர்கள் பெரிய இசை கலைஞர்கள். அவர்கள் இசை கருவிகளை இயக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் இதயத்தில் இசை இருந்தது. வாழ்வில் இசைவு இருந்தது. ஸ்வரம் இருந்தது. ராகம் இருந்தது. இனிமை இருந்தது. அவர்களுடைய இதய துடிப்பே அவர்கள் இசைக்கு ஏற்ற தாளமாக இருந்தது. அவர்கள் வாழ்க்கையே ஒரு நல்ல பாட்டாக, நடனமாக இருந்தது. அவர்கள் வாழ்க்கையே ஒரு கொண்டாட்டம்தான். அதனால் மேலே சொன்னவர்களை எல்லாம் விதிவிலக்குகள் என்று சொன்னேன். கிறிஸ்துவ மதம், இந்து மதம், இஸ்லாம், சமணர்களின் மதம், பௌத்த மதம், இந்த மதங்களுக்கும் இவற்றை தோற்றுவித்தவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் ஆச்சரியப்படுவீர்கள். நான் கண்டுபிடித்தது இதுதான். தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் இயேசுநாதரை பற்றியோ அவர் சொன்ன செய்திகளை பற்றியோ கவலைப்படுவதில்லை. தங்களை இந்துக்கள் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு பகவான் கிருஷ்ணர் சொன்னதை பற்றி அக்கறை இல்லை. அவர்கள் கிருஷ்ணரை வணங்குகிறார்கள் என்பது உண்மைதான். ஆனால் அதனால் அவர்கள் வாழ்க்கையில் எந்த வித்தியாசமும் உண்டாகவில்லை. கிருஷ்ணர் சொன்ன தத்துவத்தை அவர்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யக்கூட இல்லை. கிருஷ்ணரையே தங்கள் கருத்துக்களின் படிதான் பார்த்தார்கள், புரிந்து கொண்டார்கள். பௌத்தர்களின் கதையும் அதுதான். சமணர்களும் அப்படித்தான். எல்லா மதங்களும் அவற்றை நிறுவியவர்களுக்கு எதிராகவே வளர்ந்திருக்கின்றன. மதங்கள் எல்லாம் மதகுருமார்களின் கைகளில், பாதிரியார்களின் கைகளில், பூசாரிகளின் கைகளில் மாட்டிக்கொண்டு தவிக்கின்றன. அரசியல்வாதியும் பூசாரியும் கூட்டணி அமைத்து கொண்டு மக்களை ஏமாற்றுகின்றனர். மக்களை சுரண்டுவதற்கு சிறந்த வழி அவர்களது அறிவை அழிப்பதுதான் என்று அவர்களுக்கு தெரியும். பெர்டோல்ட் பிரெக்ட் போன்றவர்களால் இது போன்ற மதங்களை ஆதரிக்க முடியாது.
இந்த மதங்கள் மனித இனத்தையே அடிமைப்படுத்திவிட்டன. இவை மக்களை சுதந்திரமாக இருக்க அனுமதிக்கவில்லை. மதத்தின் பெயரால் மனிதர்கள் அடிமையாக்கப்பட்டார்கள். மனிதனின் விடுதலைக்கு உதவுவதற்கு பதிலாக இந்த மதங்கள் மனிதனை அடைத்து வைக்கும் பெரிய சிறைச்சாலைகளாகிவிட்டன. மதவாதிகளின் உத்தி மிகவும் நுணுக்கமானது, குள்ளநரித்தனமானது. உலகத்திலுள்ள எல்லா மதங்களும் ஒரே மாதிரியான உத்திகளைத்தான் கையாளுகின்றன. அந்த உத்தியின் அடிப்படை தத்துவம் இதுதான்: முதலில் மனிதனுக்கு வாழ்க்கையின் மேல் இருக்கும் ஆசையை ஒழிக்க வேண்டும். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வேரிலேயே கிள்ளி எறிய வேண்டும். வாழ்க்கையே ஒரு கொண்டாட்டம் என்ற எண்ணத்தை ஆரம்பத்திலேயே நசுக்கிவிட வேண்டும். பிரபஞ்ச இருப்பு நிலையில் வேர் ஊன்றி நிற்கிறான் மனிதன். அந்த வேர்களையே அறுத்து எறிந்துவிட்டால் அதன் பின் அவன் வாழ்க்கைக்கு எங்கிருந்து போஷாக்கு வரும்? வேர்கள் அறுக்கப்பட்ட மனிதன் தனக்குள்ளேயே சுருங்கி போவான். அவனுடைய இருப்பே விஷமாகிவிடும். யாருமே வாழ்க்கையிலிருந்து தப்ப முடியாது. வாழ்க்கையிலிருந்து தப்பி மலை உச்சியில் வாழ்பவர்கள் கூட சந்தையில் உழைப்பவர்களை நம்பித்தான் வாழ வேண்டும். வாழ்க்கையே வேண்டாம் என்று ஆண்டி மடத்தில் அண்டி வாழ்பவர்கள் கூட வெளியில் இருப்பவர்களை நம்பித்தான் இருக்கிறார்கள். இப்படி யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் வாழ்க்கையை விட்டு துறவறம் மேற்கொண்டால் எப்படி இருக்கும்? அது உலகளாவிய தற்கொலையாகத்தான் இருக்கும். புத்த மதத்தைச் சேர்ந்த துறவிகள் அல்லாதவரிடம்தான் பிச்சை எடுக்க வேண்டும். கிறிஸ்துவ மத துறவி இன்னும் துறவரம் பூணாமல் இருப்பவர்களிடம்தான் தனது உணவை பெற வேண்டும். உயிரோடு இருக்கும் வரை யாருமே வாழ்க்கையிலிருந்து தப்ப முடியாது. அது முடியாத காரியம். ஆனால் அந்த முயற்சியில் உங்கள் வாழ்க்கையின் வேர்களில் நஞ்சு செலுத்தப்படலாம். அப்பொழுது உங்களால் வாழ்க்கையிலிருந்து தப்பிக்கவும் முடியாது. வாழ்க்கையை முழுதாக வாழவும் முடியாது. வாழ்கிறோமே என்ற குற்ற உணர்வுதான் உங்களுக்கு மிஞ்சும். வாழ்வதே ஒரு பாவ செயலோ என்று எண்ணத் தொடங்குவீர்கள். எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் உங்கள் வாழ்க்கையை வெட்டி குறைத்துக் கொள்வீர்கள். குறைந்தபட்ச வாழ்க்கை வாழத் தொடங்குவீர்கள். வாழ்க்கை என்பதே தவிர்க்க முடியாத தீமையாகிவிடும். அதனால்தான் நாம் வாழ்க்கையில் சிரிப்பை தொலைத்து விட்டோம், முழுமையை தொலைத்து விட்டோம். மக்கள் எப்போதும் சோகமாகவே இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கை அர்த்தமில்லாமல் போய்விட்டது. அவர்கள் ஆக்க சக்தியை இழந்து விட்டார்கள். வாழ்வுக்கும் சாவுக்கும் இடைப்பட்ட ஒரு திரிசங்கு நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். இங்கும் இல்லாமல் அங்கும் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் மூல காரணம் இப்போது உலகில் இருக்கும் மதங்கள். பெர்டோல்ட் பிரெக்ட் போன்றவர்களின் கருத்தை நான் ஆதரிக்கிறேன். இப்போது இருக்கும் எந்த மதத்தையும் ஆன்மீகத்தையும் நான் ஆதரிக்க மாட்டேன். அதே சமயத்தில் பெர்டோல்ட் பிரெக்ட் சொல்வதை என்னால் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. நான் மதங்கள் மனிதனுக்கு செய்த கொடுமைகளை மறுக்கவில்லை. ஆனால் இவை எதுவும் உண்மையான மதம் இல்லை. உண்மையான மதம் இனிமேல்தான் பிறக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவ மதத்தை எதிர்த்து நில்லுங்கள். இந்து மதத்தை எதிர்த்து நில்லுங்கள். இஸ்லாம், புத்த மதம் எதை வேண்டுமானாலும் எதிர்த்து நில்லுங்கள், தப்பில்லை. ஆனால் சமய உணர்வை எதிர்க்காதீர்கள். மதத்தையும் சமய உணர்வையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். அது உங்கள் வளர்ச்சியை பாதிக்கும். பூசாரிகளை தூக்கி எறியுங்கள். போப்பாண்டவரை பழித்து பேசுங்கள். சங்கராச்சாரியாரை எதிர்த்து நில்லுங்கள். ஆனால் புத்தரை, லா சூவை, இயேசுநாதரை, நபிகள் நாயகத்தை எதிர்க்காதீர்கள். அவர்கள் நமது ஆன்மீக வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஆக்க சக்தியின் உறைவிடங்கள். மக்கள் அவர்களை தவறாக புரிந்து கொண்டார்கள். ஆனால்
அதற்கு அவர்கள் என்ன செய்ய முடியும்? பெர்டோல்ட் பிரெக்ட் போன்றவர்கள் அவர்கள் தத்துவத்தை விளக்கினால் நன்றாக இருக்கும். பெர்டோல்ட் பிரெக்ட் சொல்வதை ஒரு நிலவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதன் பின் நான் அவருடன் வேறுபடுகிறேன். மதங்கள் என்ற பெயரில் இருக்கும் இந்த புழுகு மூட்டைகளை அழிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான மதம் தோன்ற முடியும், மக்கள் மனங்களில் வேரூன்ற முடியும். ஆனால் சமய உணர்வை பழிக்கக்கூடாது. அப்படி சமய உணர்வை பழித்தால், டிம் கிரீன் முதலில் சொன்னது நினைவுக்கு வருகிறது. அவருடைய சக்தி வாய்ந்த ஆக்கபூர்வமான அன்பு இந்த நூற்றாண்டில் ஒரு கோபமான சூரிய பிரகாசமாக சுடர்விட்டு எரிகிறது. அன்பு இருக்கும் உள்ளத்தில் என்றுமே கோபம் இருக்காது. கோபம் அழிக்கும் சக்தி, அன்பு ஆக்கும் சக்தி. கோபம் வெறுப்பின் இனத்தைச் சேர்ந்தது. கோபம் அன்பின் வெளிப்பாடு அல்ல. இந்த இடத்தில்தான் பெர்டோல்ட் பிரெக்ட் தவறு செய்துவிட்டார். நீங்கள் சமய உணர்வை எதிர்க்கும் போது உங்களிடம் இருக்கும் ஆக்க சக்தி மிளிரலாம். ஆனால் அதில் உயிர் இருக்காது, உயிர்ப்பு இருக்காது, அதில் அழகு இருக்காது, அது இயல்பாக இருக்காது. நவீன கலைகளை கவனித்தால் போதும் இந்த உண்மையை நீங்கள் உணர முடியும். மாடர்ன் ஆர்ட் என்று சொல்லப்படும் நவீன ஓவியங்களை பாருங்கள். அவற்றில் ஆழ்நிலை சிந்தனை இல்லை, ஆன்மீக பலம் இல்லை. பிக்காசோவின் ஓவியங்களை பார்க்கும்போது அவற்றை வரைந்தவருக்கு மறை கழண்டு விட்டதோ என்றுதான் எண்ணத் தோன்றுகிறது. பிக்காசோ ஒரு மாபெரும் மேதை. கொஞ்சம் ஆன்மீகம் மட்டும் அவரிடம் இருந்திருந்தால் அவர் மைக்கேல் ஆஞ்சலோவையும் மிஞ்சியிருப்பார். அவரிடம் திறமை இருந்தது, கூர்மதி இருந்தது, கலை இருந்தது. ஆனால் ஏதோ ஒன்று குறைகிறது. அவரிடம் உள் ஒழுங்கு இல்லை. அவருக்குள்ளே இருந்த குழப்ப நிலை அவரது ஓவியங்களில் வெளிப்பட்டது. கலை. அதனால்தான் மைக்கேல் ஆஞ்சலோவின் வடிவங்கள் இன்னும் அழகாக இருக்கின்றன. பிக்காசோவின் ஓவியங்கள் அசிங்கமாக இருக்கின்றன. பிக்காசோவின் ஓவியங்களை உற்று பார்க்கும் யாரும் அதில் மறைந்துள்ள ஒரு பைத்தியக்காரத்தனத்தை உணராமல் இருக்க மாட்டார்கள். பிக்காசோவை பற்றி பல கதைகள் உள்ளன. அவற்றில் ஒன்று, ஓர் அமெரிக்க கோடீஸ்வரன் பிக்காசோவை தேடி வந்தான். எனக்கு உடனடியாக உங்களுடைய ஓவியங்கள் 2 வேண்டும். என்ன விலை கேட்டாலும் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று அவரிடம் சொன்னான். பிக்காசோவுக்கு குழப்பம். அவரிடம் ஒரே ஓர் ஓவியம்தான் தயாராக இருந்தது. இன்னொரு ஓவியத்தை வரைய பல நாட்கள், மாதங்கள் கூட ஆகலாம். அதனால் ஓர் உத்தி செய்தார் பிக்காசோ. 2 ஓவியங்களுக்கும் மிக அதிகமான விலையை சொன்னார். அதிக விலையை கேட்ட செல்வந்தன் பயந்து போய், எனக்கு ஒரு ஓவியமே போதும் என்று சொல்வான் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆனால் கோடீஸ்வரன் அசரவில்லை. அவர் கேட்ட விலையை உடனே கொடுத்து விட்டான். எங்கே என் 2 ஓவியங்கள் என்று கேட்டான். பிக்காசோ வீட்டிற்குள்ளே போனார். தான் வரைந்து வைத்த ஓவியத்தை 2ஆக கிழித்தார். இந்தா நீ கேட்ட 2 ஓவியங்கள் என்று செல்வந்தனிடம் கொடுத்து விட்டார். அவரது ஓவியங்களை 4ஆக கூட கிழிக்கலாம், யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இன்னொரு முறை ஒரு பணக்கார பெண்மணி பிக்காசோவிடம் பணத்தை கொட்டி கொடுத்து தனது படத்தை வரையச் சொன்னாள். பிக்காசோவும் ஓவியத்தை வரைந்தார். அதை பார்க்க வந்த அந்த பெண்மணி சொன்னாள், எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது, ஆனால் என்னுடைய மூக்குதான் சரியாக வரவில்லை, பெரிதாக தோன்றுகிறது, அதை மட்டும் கொஞ்சம் திருத்தி கொடுங்கள். அது முடியாத காரியமாமணி என்றார் ஓவிய மேதை. ஏன் முடியாது? நீங்கள் என் படத்தை வரைந்திருக்கிறீர்கள். அதற்காக நீங்கள் கேட்ட தொகையை நான் தந்துவிட்டேன். நீங்கள் வரைந்த என் மூக்கு பிடிக்கவில்லை என்று சொல்கிறேன். திருத்தித் தருவது உங்கள் கடமை. அதை சொல்லவில்லை.
இந்த ஓவியத்தில் உங்கள் மூக்கு எங்கே இருக்கிறது என்று தேடுவது முடியாத காரியம் என்று சொன்னேன். ஒரு மனிதன் திருமணம் செய்து கொள்ள நல்ல அழகான பெண்ணை தேடிக்கொண்டனை கொண்டிருந்தான். அவனை அணுகிய ஒரு தரகன், ஒரு பணக்கார விதவை இருக்கிறாள், மிகவும் அழகானவள், உன்னை விட 1-2 வயது பெரியவளாக இருப்பாள். ஆனால் பார்த்தால் அப்படித்தான் தெரியாது. அவளுடைய அழகை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. என்னுடன் வா, அவளை காட்டுகிறேன் என்று சொன்னான். தரகனுடன் போய் பெண்ணை பார்த்தான் அவன். அவனால் அவனது கண்களையே நம்ப முடியவில்லை. அவன் வாழ்க்கையில் அதுவரை அவ்வளவு அசிங்கமான பெண்ணை பார்த்ததில்லை. ஒரு கண் ஒரு பக்கம் பார்க்கும்போது மறு கண் அடுத்த பக்கம் பார்த்து கொண்டிருந்தது. மூக்கு கோணலாக இருந்தது. பற்கள் வெளியில் தெத்திக் கொண்டிருந்தன. அவள் தலையில் இருந்தது போலி முடி என்று அப்பட்டமாக தெரிந்தது. அவளுடைய ஒரு கால் மற்றொரு காலை விட குட்டையாக இருந்தது. குமட்டிக்கொண்டு வந்தது அவனுக்கு. தரகனின் சட்டையை பிழித்து பிடித்து அவன் காதருகில் கிசுகிசுத்தான். இவளையா அழகு என்று சொன்னாய்? நீ சத்தமாகவே பேசலாம். அவள் முழுச்செவிடு. உனக்கு கலா ரசனை இல்லாவிட்டால் நான் என்ன செய்ய முடியும்? உனக்கு பிக்காசோவின் கலை பிடிக்கும் என்று நினைத்தேன். நீ இப்படி ரசனை கெட்டவனாக இருப்பாய் என்று யாருக்கு தெரியும்? நவீன கலை அசிங்கமாக இருப்பதன் காரணம் அதில் ஆன்மீக சாரமில்லை. இந்த காலத்து கவிதையும் அசிங்கமாகத்தான் இருக்கிறது. இந்த காலத்து இசை அதைவிட மோசம். அதில் சங்கீதமில்லை, வெறும் சத்தம்தான் இருக்கிறது. இன்றைய இசையை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அது கொச்சையாக பாலுணர்வை தூண்டும் சத்தம், அவ்வளவுதான். ஆன்மீகம் இல்லை என்றால் மிஞ்சி நிற்பது கொச்சையான பாலுணர்வுதான். ஒரு விதத்தில் ஆன்மீகமும் பாலுணர்வும் ஒரே சக்திதான். ஆனால் ஆன்மீகம் அந்த சக்தியின் சிகரமாக விளங்குகிறது. பாலுணர்வு அந்த சக்தியின் அடிமட்டத்தில் கரடு முரடான நிலையில் இருக்கிறது. பாலுணர்வு என்பது விலங்கின் சக்தி. ஆனால் அதே சக்தி ஆன்மீகத்தோடு கலக்கும் போது தெய்வீக சக்தியாக மாறுகிறது, சமாதி நிலையாக பரிமளிக்கிறது, தன்னுணர்வுக்கு மேற்பட்ட பேருணர்வாக உருமாறுகிறது, தெய்வ சக்தியாகவே மாறிவிடுகிறது. அதனால்தான் பெர்டோல்ட் பிரெட் கோபமாக இருக்கிறார். அவரது கோபத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் கோபத்திற்கு ஆக்கும் சக்தி கிடையாது. அப்படியே கோபத்தின் விளைவாக எதையாவது உருவாக்கினாலும் அதனுள்ளே அழிவு சக்தி இருக்கும். பல லட்சம் மக்களை கொன்று குவித்த ஹிட்லர் இளைஞனாக இருந்தபோது ஓவியனாக வேண்டும் என்று ஆசைப்பட்டான். இதை கேட்கவே வியப்பாக இருக்கிறது அல்லவா? அவனுக்கு கலை கல்லூரியில் இடம் தர மறுத்துவிட்டார்கள். அதன் பின் கட்டடக்கலை நிபுணராக வேண்டும் என்று விரும்பினான். தொழிற்கல்லூரியிலும் அவனது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. அதே மனிதன்தான் மனித இன வரலாற்றின் மிகப்பெரிய அழிவு சக்தியாக உருவெடுத்தான். அவனுக்கு கலை கல்லூரியில் இடம் கிடைத்திருந்தால் அவன் இன்னொரு பிக்காசோவாக உருவெடுத்திருப்பான். அவனது அழிவு சக்தியை அவனது ஓவியங்களில் வெளிப்படுத்தியிருப்பான். ஹிட்லர் சில ஓவியங்களை வரைந்திருக்கிறான். இன்னும் பத்திரமாக வைத்திருக்கிறார்கள். அந்த ஓவியங்கள் அவனது மனநிலையை துல்லியமாக விளக்குகின்றன. அவனது ஓவியங்களில் இரத்தச் சிவப்பு நிறத்தை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறான். வண்ணங்களிலேயே அவனுக்கு பிடித்தது இரத்தச் சிவப்பும் கருப்பும் தான். அவனது ஓவியங்களில் இந்த வண்ணங்கள் தான் தூக்கலாக இருக்கின்றன. கட்டடக்கலை பற்றிய அவனது சில படங்களையும் விட்டு சென்றிருக்கிறான் அந்த கொடுங்கோலன். அந்த படங்களில் நாம் தாஜ்மஹாலை பார்க்க முடியாது. அவன் வரைந்த கட்டடம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியைப் போல் காட்சியளிக்கிறது. ஆனால் பாருங்கள், ஹிட்லர் மிக சக்தி வாய்ந்த மனிதனானான். உலகையே நடுங்க வைத்த சர்வாதிகாரியானான், அரசியல்வாதியானான்.
தனது நாட்டையே, தனது மக்களையே, மனித இனத்தையே தனது கலைகளுக்கு களமாக்கினான். அந்த களத்தில் இரத்தச் சிவப்பு நிறத்தையும் கருப்பு நிறத்தையும் அள்ளித் தெளித்து ஓவியம் வரைந்தவன் ஹிட்லரா? கருப்பு மரணத்தின் வண்ணம், இரத்தச் சிவப்பு கோபத்தின், கொலைவெறியின் வண்ணம். பெர்டோல்ட் பிரெக்ட் ஒரு புத்தனாக மலர்ந்திருக்கலாம். நீட்சே, ஃப்ரிட்ரிக் நீட்சே ஒரு புத்தனாக மலர்ந்திருக்கலாம். ஆனால் மதம் என்ற பெயரால் நடந்த கூத்துக்களை பயங்கரமாக எதிர்த்தார்கள். எதிர்ப்பு அதிகமாக ஒரு கட்டத்தில் போலி மதங்களை எதிர்ப்பதோடு சமய உணர்வையே எதிர்க்க ஆரம்பித்தார்கள். அந்த இடத்தில்தான் இந்த மேதாவிகள் பெரிய தவறு செய்தார்கள். மதத்தின் பெயரால் நடக்கும் கேலி கூத்தை நானும் மனப்பூர்வமாக எதிர்க்கிறேன். ஆனால் நான் சமய உணர்வை எதிர்க்கவில்லை. மனிதனாக பிறந்த அனைவருக்கும் சமய உணர்வு வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். உண்மையான சமய உணர்வுக்கு மதமே இல்லாத நாத்திகத்தால் எந்த ஆபத்தும் இல்லை. அதற்கு போலி மதங்களால் தான் ஆபத்து ஏற்படுகிறது. போலிகள் உண்மையைப் போலவே இருப்பதால் தான் உண்மைக்கு ஆபத்து ஏற்படுகிறது. மனித இனத்தின் மேல் பல நூற்றாண்டுகளாக ஆதிக்கம் செலுத்தி வந்த போலி மதங்களை நாம் வேரோடு களைந்தெறிய வேண்டும். எனது அணுகுமுறை வாழ்க்கையை உறுதிப்படுத்துவது, அது வாழ்க்கையை மறுப்பது இல்லை. என் சந்நியாசிகள் அன்புடன், சந்தோஷமாக, ஆக்கசக்தியோடு, ரசிப்புத் தன்மையுடன், ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். மதங்கள் என்ற பெயரால் நடமாடிக்கொண்டிருக்கும் போலிகள் எல்லாம் அழுது வடிந்து கொண்டு வாழ்க்கையையே சோகமயமாக்கிவிட்டன. நான் என் சீடர்களுக்கு அன்பு காட்டச் சொல்லித் தருகிறேன். வாய்விட்டு சிரிக்க, வாழ்க்கையை கொண்டாடச் சொல்லித் தருகிறேன். கொண்டாட்டம்தான் உண்மையான வழிபாடு. கொண்டாட்டத்தின் மூலமாகத்தான் கடவுளுக்கு நமது நன்றியை காட்ட முடியும். வாழ்க்கையை வெறுத்து ஓடுவது கடவுள் மேல் புகார் கொடுப்பதற்கு சமமாகும். உங்கள் வாழ்க்கை கடவுள் உங்களுக்கு பரிசாக கொடுத்தது. அதை வேண்டாம் என்று நீங்கள் தூக்கி போட்டால் என்ன அர்த்தம்? கடவுளை அவமரியாதை செய்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். கடவுள் உங்களுக்கு கொடுத்த மகத்தான பரிசு வாழ்க்கை. அதற்கு நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அந்த நன்றியுணர்வுதான் ஆன்மீகத்தின் வித்து. பெர்டோல்ட் பிரெக்ட் போன்ற மனிதர்கள் அழகான மனம் கொண்டவர்கள். மதங்களில் உண்மை எது, போலி எது என்பதை அவர் போன்றவர்கள் கண்டுணர்ந்தால் அவர்களால் இந்த உலகம் மகத்தான பயனடைந்திருக்கும். உண்மை எது, போலி எது என்று பிரித்துணராமல் ஒட்டுமொத்தமாக மதத்தை, சமய உணர்வை பழித்ததுதான் அவர்கள் செய்த குற்றம். அதுதான் மேற்கில் உள்ளவர்கள் செய்த மாபெரும் குற்றம். நீட்சே இறந்து 100 ஆண்டுகள் ஆகிவிட்ட பின்பும் மேலை நாட்டு அறிவுஜீவிகள் மதத்தை கண்மூடித்தனமாக எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். நீட்சே சொன்னார், இறைவன் இறந்து விட்டான், மனிதனுக்கு விடுதலை கிடைத்துவிட்டது. இதையே ஸ்லோகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மேலை நாட்டு அறிவுஜீவிகள். அது ஏன் என்று இப்போது எனக்கு புரிகிறது. நீட்சே அப்படி சொல்லியிருக்க கூடாது. மாறாக பூசாரிகளின் இறைவன் இறந்து விட்டான், மனிதனுக்கு விடுதலை கிடைத்துவிட்டது என்றுதான் சொல்லியிருக்க வேண்டும். குறைந்தபட்சமாக இறைவன் என்ற வார்த்தைக்கு அடுத்து பூசாரிகளின் என்ற வார்த்தையை அடைப்புக்குறிக்குள்ளாவது போட்டிருக்க வேண்டும். அப்படி போட்டிருந்தாலாவது அவர் சொன்னதன் அர்த்தம் விளங்கியிருக்கும். பூசாரிகளின் கடவுள் மெய்ஞானிகள் வழிபடும் கடவுள் இல்லை. பூசாரிகளின் கடவுள் இறந்து விட்டார் என்று சொல்லவும் அவசியமில்லை. பூசாரிகளின் கடவுள் முதலில் இருந்தே பிணமாகத்தான் இருந்தார். பூசாரிகளின் கடவுள் ஆரம்பத்திலிருந்தே உயிருடன் இல்லை. உயிருடன் இருக்கும் கடவுள், உயிர்ப்புடன் இருக்கும் கடவுள் ஞானிகளின் கடவுள்தான்.
ஞானிகளின் கடவுளை அடைய நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன். வெறும் நம்பிக்கையால் மட்டுமே ஞானிகளின் கடவுளை அடைந்துவிட முடியாது. அதற்கு நமக்குள்ளேயே ஆழமாக போய் முத்தெடுக்க வேண்டும். அந்த கடவுளுக்கும் மதங்கள் விவரிக்கும் இறைமையியலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அந்த கடவுளை காண வேண்டுமென்றால் நமக்குள் நமது மனதின் ஆழத்தில் தேட வேண்டும். அந்த உள்தேடுதலில்தான் அவரை காண முடியும். நீங்கள் யார் என்று எந்த நொடியில் முழுமையாக உணர்கிறீர்களோ அதே நொடியில் உங்களுக்குள் இருக்கும் ஞானிகளின் கடவுளை உணர்கிறீர்கள். அந்த உணர்தலில்தான் உங்கள் விடுதலை இருக்கிறது. ஒரு வகையில் பூசாரிகளின் கடவுள் சாவது நல்லதுதான். அந்த போலி கடவுளை தூக்கி எறிந்தால்தான் உங்களுக்குள் இருக்கும் ஞானிகளின் உண்மையான கடவுளை நீங்கள் காண முடியும். உங்கள் விடுதலை, உங்கள் உண்மை, இதுதான் உங்கள் கடவுள். உண்மையை கண்டுணரும் வரை உங்களுக்குள் ஓர் இனம் தெரியாத கோபம் இருக்கும். உங்கள் வாழ்க்கை அர்த்தமற்றதாக, வெறுமையானதாக இருக்கும். உங்கள் படைப்புகள் அழகானதாக இருக்காது. ரோஜாக்களில், பறவைகளின் பாடல்களில், சூரிய அஸ்தமனத்தில், விண்மீன்களில் இருக்கும் உண்மையான அழகு உங்கள் படைப்புகளில் இருக்காது. கிறுக்கு பிடித்த ஒரு மனத்தின் வெளிப்பாடுகளாகத்தான் உங்கள் படைப்புகள் இருக்கும். உங்கள் படைப்புகளை தூரிகை மூலமாகவோ கல்லின் மீதோ நீங்கள் வெளிக்கொணரலாம். அப்படி வெளிக்கொணர்வதால் உங்கள் கிறுக்குத்தனத்தை வெளியே இறக்கி வைத்துவிட்ட நிம்மதி உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் உங்கள் படைப்புகளை பார்க்கும் மற்றவர்களுக்கு அது அழகாக தோன்றாது. அவர்களுக்கு அதனால் நன்மை விளையாது. உங்கள் படைப்புகளை பார்க்கும் மற்றவர்களையும் உங்கள் கிறுக்குத்தனம் தோற்றிக்கொள்ளும். அது ஒரு பயங்கரமான தோற்று வியாதி. புத்தரின் சிலையை பாருங்கள். அதன் முன் சிறிது நேரம் உட்கார்ந்திருங்கள். அதை அமைதியாக பாருங்கள். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். உங்களுக்குள் இருக்கும் ஏதோ ஒன்று தன் துடிப்பு அடங்கி அமைதிப்படுவதை உங்களால் உணர முடியும். கூர்ஜெஃப் இதனை கொள்குறிக்கலை, நோக்கேற்ற கலை என்று சொல்வார். புத்தரின் சிலையை உருவாக்கியவர் தனது தியானத்தினால்தான் அதை செய்தார். அந்த சிலை அவரது ஆழ்நிலை சிந்தனையின் விளைவு. அது புத்தரின் உடலமைப்பை துல்லியமாக பிரதிபலிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. உள்ளபடியே புத்தரின் சிலைகள் அவரது புற வடிவை அப்படியே பிரதிபலிப்பதில்லை. அது அவரது பிம்பம் இல்லை. அது ஒரு குறியீடு, அவ்வளவுதான். அது புத்தரின் தியான நிலையை, ஆழ்நிலை சிந்தனையை குறிக்கிறதே ஒழிய அவரது உடலமைப்பை குறிக்கவில்லை. சலனமற்று இருக்கும் புத்தரின் நிலையை அது குறிக்கிறது. ஒன்றும் செய்யாமல் அமைதியாக உட்கார்ந்திருக்கும் போது வசந்தம் வருகிறது. புல் தானாகவே முளைக்கிறது. அந்த மௌனத்தை குறிக்கிறது புத்தரின் சிலை. புத்தர் எந்த செயலையும் செய்யவில்லை. அவர் முன் நீங்கள் அமர்ந்திருக்கும் போது நீங்களும் மௌனத்தில் ஆழ்ந்து போவீர்கள். பிக்காசோவின் ஓவியத்தின் முன் உட்கார்ந்தால் உங்கள் மனம் பெருங்குழப்பத்தில் ஆழ்ந்துவிடும். நீங்கள் கோபப்படுவீர்கள், இருப்பு கொள்ளாமல் தவிப்பீர்கள். பிக்காசோவின் ஓவியத்தின் முன்னால் உங்களால் ஆழ்நிலை சிந்தனையில் ஈடுபட முடியாது. அது சாத்தியமில்லை. உங்கள் படுக்கை அறையில் பிக்காசோ ஓவியங்களை மாட்டி வைத்தால் இரவில் கெட்ட கெட்ட கனவுகளாக வரும். இரண்டாவது கேள்வி. ஓஷோ, என்னால் ஏன் உங்கள் தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை? தத்துவமா? என்ன அது? எந்த தத்துவத்தை பற்றி பேசுகிறீர்கள்? நான் சொல்வது தத்துவம் இல்லை, வாழும் உண்மை, வாழ வைக்கும் உண்மை. நான் உங்களுக்கு எந்த தத்துவத்தையும் உபதேசிக்கவில்லை. என்னுடைய மகிழ்ச்சியை, என்னுடைய உள்பார்வையை, என்னுடைய அன்பை, என்னுடைய ஒளியை பகிர்ந்து கொள்கிறேன். தத்துவம் என்பது மனம் சம்பந்தப்பட்டது. நான் என் மனத்தை விட்டெறிந்து பல காலமாகிவிட்டது.
இங்கே நடப்பது ஒரு சேர்க்கை, இதயங்களின் சேர்க்கை. உங்களுக்கு என் மௌனம் புரியாது என்பதற்காக நான் வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் என் மௌனத்தை நீங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யும் என்ற நம்பிக்கையில்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். வார்த்தைகள் வானில் இருக்கும் நிலவை சுட்டிக்காட்டும் விரல்கள்தான். நிலவை பாருங்கள். நிலவை காட்டும் என் விரல்களை கடிக்க முயற்சி செய்யாதீர்கள். எனக்கும் தத்துவத்துக்கும் சம்பந்தமே இல்லை. தத்துவம் மிகவும் சாதாரணமான விஷயம். உண்மையை பற்றிய சிந்தனைதான் தத்துவம். அது குருடன் ஒளியை பற்றி சிந்திப்பதை போன்றது. பிறவி குருடன் ஒளியை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கலாம். ஆனால் அந்த சிந்தனை ஒளியை பற்றி அவனுக்கு ஒரு தீர்வை தருமா? தராது. இல்லை, ஒளியை பற்றி நீண்ட காலம் சிந்தித்துக் கொண்டிருப்பதால் மட்டுமே அவனுக்கு ஒளியின் அனுபவம்தான் கிடைத்து விடுமா? ஒளியை பற்றிய எல்லா விஷயங்களையும் அந்த குருடன் தெரிந்து கொள்ளலாம். அது அலைவடிவில் செல்லும். ஒரு நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் என்று கூடதான் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் ஒளியை பற்றி தெரிந்து கொண்டதால் மட்டும் அவன் ஒளியை தெரிந்து கொண்டதாகிவிடுமா? ஒளியை பற்றி தெரிந்து கொள்வது என்பது வேறு. ஒளியை தெரிந்து கொள்வது என்பது வேறு. ஒளியை பற்றி தெரிந்து கொள்ள மனம் போதும். ஆனால் ஒளியை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கண் வேண்டும், பார்க்கும் திறம் வேண்டும். நான் தத்துவவாதி இல்லை, மருத்துவன். உங்கள் கண்களை திறக்க உதவுவதுதான் என் பணி. நீங்கள் எத்தனையோ ஜென்மங்களாக உங்கள் கண்களை மூடிக்கொண்டு இருந்து விட்டீர்கள். அதனால் இப்போது கண்களை மூடிக்கொண்டிருக்கும் பழக்கத்துக்கு அடிமையாகிவிட்டீர்கள். அதை எப்படி திறக்க வேண்டும் என்று உங்களுக்கு மறந்து போய்விட்டது. உங்கள் கண்களில் எந்த நோயும் இல்லை என்பதை அறிவுறுத்தவே நான் வந்திருக்கிறேன். உங்கள் கண்களை தேரவுங்கள், அது போதும். அப்போது எதை நீங்கள் அறிகிறீர்களோ அதுதான் இறைவன். இறைவன் ஒரு தத்துவம் அல்ல, இறைவன் ஒரு அனுபவம். தத்துவவாதிகள் தங்கள் தத்துவங்களை வரையறுக்க தங்கள் வாழ்நாட்களையே செலவிட்டு இருக்கிறார்கள். ரான்பால் சார்த்ரே சொல்கிறார், இருப்பது என்பது செய்வது. டு பி இஸ் டு டூ. ஆல்பர்ட் கேமஸர் சொல்கிறார், செய்வது என்பது இருப்பது. டு டூ இஸ் டு பி. இவர்களுக்கு நடுவே கோமாளியைப் போல் தோன்றும் ஃப்ராங்க் சினாட்ரா டூபி டூபி டூ, டூபி டூபி டூ என்று பாடுகிறார். இவையெல்லாம் தத்துவம். தத்துவம் அல்லாமல் நான் சொல்வது இருப்பு நிலை என்பது இருப்பதுதான். டு பி இஸ் டு பி. இதில் செய்வதற்கு ஒன்றுமில்லை. செயலை பற்றிய கேள்வியே இல்லை. இருப்பு நிலைதான் வாழ்க்கை. இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டாம். ஏனென்றால் அந்த முயற்சியே ஒரு செயலாகிவிடும். அதன் பின் இருப்பை விட்டு நழுவி விடுவீர்கள். இந்த இடத்தில்தான் பெரும்பாலானவர்கள் தவறு செய்கிறார்கள். இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் தவறாகத்தான் புரிந்து கொள்வீர்கள். புரிந்து கொள்ளுதல் என்பது மனத்தின் செயல்பாடுதான். உங்கள் மனம் பெருங்குழப்பத்தில் இருக்கிறது. இதை செய்வதா அதை செய்வதா என்று சதா அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது. உங்கள் மனத்தில் 1000 தத்துவங்கள் தத்தளித்து கொண்டிருக்கின்றன. உங்கள் மனம் முழுவதுமாக பாழடைந்து விட்டது. 2 ஹிப்பிகள் கஞ்சா அடித்துவிட்டு சாலையில் நடந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு போலீஸ் வாகனம் பயங்கரமான சைரன் ஒலியுடன் பளீரிடும் சிவப்பு விளக்குடனும் போய்க் கொண்டிருந்தது. அப்போது ஒரு ஹிப்பி அடுத்தவனை பார்த்து சொன்னான், இந்த போதை போகவே போகாது என்று நினைத்தேன். இதோ போய்கொண்டிருக்கிறதே. மனம் என்பதே ஒரு வகை கஞ்சாதான். அது உங்களை சதா போதையிலேயே வைத்திருக்கிறது. நீங்கள் மனத்தை உங்களிடமிருந்து தூக்கி எறிய வேண்டும். அதனை விலக்கி வைக்க வேண்டும். இதில் புரிந்து கொள்ளுதலுக்கு வழியே இல்லை. கண்கூடாக தெரியும் உண்மையை பார்க்க வேண்டும், அவ்வளவுதான். இது பார்வை சம்பந்தப்பட்டது. புரிந்து கொள்ளுதலுக்கு இங்கு இடமில்லை.
நான் உங்களை மனமின்மை நிலையை நோக்கி அழைத்துச் செல்கிறேன். நீங்கள் அதை உங்கள் மனதின் மூலம் புரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது நடக்காத காரியம். மனதின் மூலம் மனமின்மையை புரிந்து கொள்ள முடியாது. மனமின்மை புரிதலுக்கு அப்பாற்பட்டது. மனதால் அதனை பற்ற முடியாததால் அப்படி ஒரு நிலையே இல்லை என்று மனம் மறுக்கத் தொடங்குகிறது. மனதை விலக்கி வையுங்கள். என் பேச்சை கேட்கும்போது அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யாதீர்கள். அதை கவனியுங்கள் போதும். நான் சொல்வது உண்மையா பொய்யா என்ற ஆராய்ச்சியில் இறங்காதீர்கள். அதன் உண்மை நிலை பற்றி கவலைப்படாதீர்கள். நான் சொல்வதை நம்புங்கள். நான் இப்படி சொல்வதற்கு காரணம், நீங்கள் என் பேச்சு உண்மையா பொய்யா என்ற ஆராய்ச்சியில் இறங்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான். பறவைகளின் ஒலிகளை கேட்பது போல், பைன் மரக்காட்டிற்குள் காற்றின் ஒலியை கேட்பது போல், ஓடும் நீரின் சத்தத்தை கேட்பது போல் என் பேச்சை கேளுங்கள் போதும். ஆனால் நீங்கள் உங்கள் மூளையிடம் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மூளை எப்போதும் உங்களை ஒரு போதை நிலையிலேயே வைத்திருக்கிறது. எண்ணங்கள், கருத்துக்கள், பொருள் விளக்கங்கள் தான் இந்த போதை நிலைக்கு காரணம். ராமு பெரிய குடிகாரன். இரவு குடிபோதையில் வரும்போது அவனுக்கு அவனது வீடே அடையாளம் தெரியாது. உன் வீட்டு வாசலில் ஓரறிக்கேன் விளக்கை ஏற்றி வை. இரவில் போதையில் உன் வீட்டை அடையாளம் கண்டுகொள்வது சுலபம் என்று அவனது நண்பன் அறிவுரை கூறினான். அன்றிரவு பயங்கர போதையில் தள்ளாடி நடந்து வந்து கொண்டிருந்தான் ராமு. அறிக்கேன் விளக்கை பார்த்ததும் இதுதான் என் வீடாக இருக்கும் என்று தீர்மானித்து விளக்கத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தான். மாடிப்படி ஏறி தனது படுக்கை அறைக்குள் போனான். சரிதான், இதுதான் என் படுக்கை. இதோ என் மனைவி படுத்துக்கொண்டிருக்கிறாள். நான் பக்கத்தில் படுத்துக்கொண்டு தூங்கப் போகிறேன். ஆனால் கையில் விளக்குடன் நிற்கும் இந்த ஆள் யார்? மனம் பற்றிய விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். இதுவரை நீங்கள் மனதை ஒரு போதைப் பொருளாக நினைத்து பார்த்ததில்லை. மனம் ஒரு நுட்பமான போதைப் பொருள். உங்கள் குழந்தை பருவத்திலிருந்தே இந்த சமூகம் உங்கள் மனம் மூலமாக உங்களுக்கு போதை ஏற்றிக்கொண்டே இருந்திருக்கிறது. இப்போது அந்த போதை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிவிட்டது. அது நீங்கள் பார்க்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு வண்ணம் பூசுகிறது. நீங்கள் எதை பார்த்தாலும் அந்த வண்ணத்தின் மூலமாகத்தான் பார்க்கிறீர்கள். நீங்கள் எதை கேட்டாலும் கவனித்தாலும் அதன் மூலம்தான் செய்கிறீர்கள். பார்க்கின்ற காட்சிக்கு ஆதரவாகவும் எதிராகவும் அது உடனே கருத்தை தெரிவித்து விடுகிறது. அதைத்தான் உங்கள் கருத்தாக நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். என் பேச்சை கேட்கும்போது எனக்கு ஆதரவளிக்கலாமா, இல்லை என்னை எதிர்க்கலாமா என்று சிந்திக்க முற்பட்டால் உங்களால் என்னை தெரிந்து கொள்ளவே முடியாது. ஒரு குடிகாரன் பெரிய நட்சத்திர ஹோட்டலின் நீச்சல் குளத்துக்கு அருகில் நின்று கொண்டிருந்தான். அப்போது அந்த ஹோட்டலின் மேனேஜர் அவனை நோக்கி ஓடி வந்தார். கட்டாயத்தில் உங்களை வெளியேற்ற வேண்டியிருக்கிறது. நான் என்ன தவறு செய்தேன்? நீச்சல் குளத்தில் சிறுநீர் கழித்து விட்டீர்கள். ஆமாம், உங்கள் நீச்சல் குளத்தில் இதுவரை யாருமே சிறுநீர் கழிக்கவில்லையோ? உங்களைப் போல் 12 அடி உயரத்தில் இருக்கும் குதிக்கும் பலகையிலிருந்து இதுவரை யாருமே சிறுநீர் கழித்ததில்லை. நீங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? யார் நீங்கள் என்பதே உங்களுக்கு தெரியாது. உங்கள் போதையை தெளிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். உங்கள் மனம் என்னும் போதை வஸ்துவிலிருந்து உங்களை விடுவிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். உங்கள் மனம் உங்களை கிறுக்கு பிடித்த நிலையிலேயே வைத்து கொண்டிருக்கிறது. மனம் என்பதே கிறுக்குத்தனம்தான். பைத்தியங்கள் உங்களை விட ஒரு படி அதிகம் முன்னேறிவிட்டன, அவ்வளவுதான். மற்றபடி அடிப்படையில் உங்களுக்கும்
பைத்தியம் பிடித்தவர்களுக்கும் பெரிய வேறுபாடு ஒன்றும் இல்லை. உங்கள் நோய் முற்றவில்லை, அவர்களின் நோய் முற்றிவிட்டது. அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்கள் 90 டிகிரி பைத்தியமாக இருக்கிறீர்கள், அடுத்தவர் 99 டிகிரியில் இருக்கிறார். மூன்றாமவர் 100 டிகிரி போய் எல்லை கோட்டை தாண்டிவிட்டார். அப்போது அவர் பைத்தியம் பிடித்தவர் ஆகிவிடுகிறார். அவரால் இயல்பு வாழ்க்கை வாழ முடியாது. உண்மையிலேயே நல்ல மனநலம் உள்ளவன் யார் தெரியுமா? தனது மனத்தை விட்டுவிட்டு வெளியே வந்தவன் தான். அவனது பார்வைதான் பழுதுபடாமல் தீர்க்கமாக இருக்கும். உங்கள் தன் அனுபவம் அழுக்கில்லாமல் இருக்கும் பளபளப்பான கண்ணாடியைப் போல் நிர்மலமாக இருக்கிறது. 2 பைத்தியக்காரர்கள் ஒரு மரக்கிளையின் மேல் படுத்திருந்தார்கள். திடீரென்று ஒருவன் கீழே விழுந்தான். ஏன், என்ன ஆயிற்று? மரத்தின் மேலே இருந்தவன் கேட்டான். நான் விழ வேண்டிய அவசியம் வந்துவிட்டது, நான் தான் பழுத்து விட்டேனே. பின் எத்தனை நாள்தான் மரத்தில் இருப்பது? பூங்கா ஒன்றில் ஒரு மனிதன் நடந்து கொண்டிருந்தான். எங்கிருந்தோ வந்த இன்னொருவன் திடீரென்று முதலாமவன் கன்னத்தில் பலார் என்று அறைந்தான். ஏன், உனக்கு என்ன பைத்தியமா பிடித்திருக்குது? ஆமாம், அதனால் உனக்கு ஒன்றும் கஷ்டமில்லையே என்று ஆதுரத்துடன் கேட்டான் அடித்தவன். உங்கள் மனம் நாள் முழுவதும் கனவு கண்டு கொண்டே இருக்கிறது. அது பகலில் காணும் கனவுகளுக்கு எண்ணங்கள் என்று பெயர். அவை வார்த்தை கனவுகள். இரவில் காணும் கனவுகள் எண்ணங்களின் படங்கள். வார்த்தை கனவுகளுக்கும் எண்ணங்களின் படங்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. நீங்கள் விழித்திருக்கும் போது உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உள்ளே பார்த்தால் வண்ண படங்களாக கனவுகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருப்பது தெரியும். ஆழ்நிலை சிந்தனை என்பது இந்த கனவு ஓட்டங்களிலிருந்து தப்பிப்பதுதான். தியானம் சிந்தனையும் இல்லை, கனவும் இல்லை, இருப்பு நிலையே தியானம். அப்போது ஒரு கட்டத்தில் நான் சொல்லும் உண்மையை உங்களால் பார்க்க முடியும். நான் சொல்லும் உண்மையை ஏற்றுக்கொள்வது அல்ல, எல்லாவற்றுக்கும் மேலான உண்மையை உணர்வளவில் புரிந்து கொள்வது. உண்மை என்பது ஒரு தீர்வோ தீர்மானமோ முடிவோ அல்ல. அது ஒரு உணர்வு, ஒரு புரிதல், அது ஒரு வெளிப்பாடு. ஒவ்வொரு நாளும் எனக்கு பயங்கரமான கனவு வருகிறது என்று ஒருவன் தனது நண்பனிடம் சொன்னான். என்ன கனவு? ஒரு கவர்ச்சி நடிகை ஆடைகளே இல்லாமல் என் அறைக்குள் நுழைகிறாள். இனிய கனவுதானே? இதில் பயங்கரம் என்ன இருக்கிறது? உனக்கு புரியாது. அவள் அறைக்குள் நுழைந்து பயங்கர சத்தத்துடன் கதவை சாத்துகிறாள். அந்த சத்தத்தில் நான் விழித்துக் கொள்கிறேன். ஒரு சிவப்பிந்தியனும் ஒரு ஹிப்பியும் மதுபான கடையில் அடுத்தடுத்து உட்கார்ந்திருந்தார்கள். ஹிப்பி நீளமான தலைமுடியுடன் பயங்கரமாக இருந்தான். சிவப்பிந்தியன் ஹிப்பியையே பார்த்து கொண்டிருந்தான். ஹிப்பிக்கு கோபம் வந்துவிட்டது. 1 மணி நேரமாக என்னையே முறைத்து பார்த்து கொண்டிருக்கிறாய், என்ன விஷயம் என்று கத்தினான் ஹிப்பி. இல்ல, பல வருடங்களுக்கு முன்னால் உன் சாயலில் இருந்த ஒரு காட்டு விலங்குடன் உடலுறவு கொண்டேன். ஒருவேளை நீ அந்த உறவில் பிறந்த பிள்ளையோ என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. என்னோடு இருக்கும்போதாவது இந்த முட்டாள்தனங்களில் ஈடுபடாதீர்கள். எப்படி நேராக சிந்திப்பது என்பதை சொல்லிக் கொடுக்க நான் வரவில்லை. காரண காரியத்தோடு எப்படி சிந்திப்பது என்பதையோ, தத்துவ ரீதியாக ஓர் அறிவு ஜீவியைப் போல் எப்படி சிந்திப்பது என்பதையோ நான் உங்களுக்கு கற்றுத்தரப்போவதில்லை. சிந்திப்பது என்ற முட்டாள்தனத்தை எப்படி கழற்றி எறிவது என்பதைத்தான் நான் சொல்லித்தரப் போகிறேன். எண்ணங்களை விட்டபின்தான் மௌனம் வரும். அந்த மௌனத்தில்தான் உங்களால் உண்மையை உள்ளபடி பார்க்க முடியும். உங்களுக்குள் எல்லாமே அமைதியாக இருக்கும்போது, உங்களுக்குள் இருப்பவை எல்லாம் அசைவற்று இருக்கும்போது நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்.
இதைத்தான் புத்தர் 2500 ஆண்டுகளுக்கு முன் சொன்னார். கோ ஷுவான் 2000 ஆண்டுகளுக்கு முன் சொன்னார். என்னை மட்டுமல்லாமல் ஒவ்வொரு காலத்திலும் இருந்த, இருக்கும், இருக்கப் போகிற எல்லா ஞானிகளையும் புரிந்து கொள்வீர்கள். ஏனென்றால் நீங்களே அந்த பேருண்மையை சுவைக்கத் தொடங்கியிருப்பீர்கள். ஓஷோ, உங்களுக்குத்தான் போதுமான அளவு சீடர்கள் இருக்கிறார்களே, பின் ஏன் உங்களை பற்றியும் இந்த கூட்டமைப்பை பற்றியும் வீடியோக்கள் எடுத்து அதை பரப்பி வருகிறீர்கள்? தேவேஷ், எனக்கு உலகம் முழுவதும் 1,50,000 சந்நியாசிகள் இருக்கிறார்கள். உலக ஜனத்தொகையோடு ஒப்பிட்டு பார்த்தால் இது கடலில் கரைத்த பெருங்காயத்தின் அளவுதான். மனித இனத்தின் தன்னுணர்வை மாற்ற வேண்டும் என்று கிளம்பினால் இந்த கூட்டம் போதவே போதாது. இது ஒரு ஆரம்பம். இவர்கள் எல்லாம் விதைகள், அவ்வளவுதான். இந்த புதிய செய்தியை முடிந்த மட்டும் மக்கள் மத்தியில் பரப்ப வேண்டும் என்பதுதான் என் ஆசை. உண்மை எப்போதும் மாறுவதில்லை, அது அப்படியேதான் இருக்கிறது. உண்மையை அறிந்தவர்கள் யார் என்பது முக்கியமல்ல, அவர்கள் உண்மையை எப்பொழுது உணர்ந்தார்கள் என்பதும் முக்கியமல்ல. காலம், இடம் கூட முக்கியமில்லை. உண்மையை உணர வேண்டும் என்பதுதான் முக்கியம். இது மனித இனத்தின் வரலாற்றில் மிக முக்கியமான காலகட்டம். இன்று மனிதன் இருக்கும் நிலையில் இரண்டில் ஒன்று நடந்தே தீரும். ஒன்று, மனிதன் தன் இனத்தை முழுவதுமாக அழித்து விடுவான். இல்லையென்றால் ஒரு புதிய மனிதன் பிறந்து வந்து மனித இனத்தையும் இந்த உலகையும் காப்பாற்றுவான். மனிதனின் தன்னுணர்வை மாற்ற வேண்டிய அவசியமும் அவசரமும் இன்று போல் என்றுமே இருந்ததில்லை. மனிதனின் பார்வையில் அடிப்படை மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய தேவை இன்று இருப்பது போல் என்றுமே இருந்ததில்லை. நான் அதை உடனே செய்தாக வேண்டும். நமக்கு நேரமில்லை. அரசியல்வாதிகள் அணுகுண்டுகளையும் ஹைட்ரஜன் குண்டுகளையும் மற்ற பேரழிவு ஆயுதங்களையும் செய்து குவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 10 வருடங்களில் மட்டும் மனிதனிடம் இருக்கும் அழிவு சக்தி 700 மடங்கு அதிகமாகி இருக்கிறது. 10 வருடங்களுக்கு முன்னால் இந்த பூமியை மொத்தமாக அழிக்கும் அளவிற்கு நம்மிடம் அணுகுண்டுகள் இருந்தன. ஆனால் இன்று நம்மிடம் இருக்கும் அழிவு சக்தியை கொண்டு 700 பூமிகளை ஒரு நொடி பொழுதில் அழித்து விடலாம். இதைவிட பெரிய பைத்தியக்காரத்தனம் இருக்க முடியுமா? இந்த பூமியை அழிப்பதால் யாருக்கு என்ன லாபம்? பிரபஞ்சத்தில் மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற வேறு பூமிகள் உண்டா என்று நமக்கு தெரியாது. 50,000 கிரகங்களில் ஏதோ ஒரு வகையில் உயிர்கள் வாழ்வதாக விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். ஆனால் இப்போது அது ஒரு புனைவுதான். காலம்தான் அந்த புனைவு உண்மையா பொய்யா என்று சொல்ல வேண்டும். அப்படியே அது உண்மையாக இருந்தாலும் அந்த 50,000 கிரகங்களில் ஒன்றை கூட நாம் இன்னும் சென்றடையவில்லை. நமக்கு வெகு அருகில் இருக்கும் சந்திர மண்டலத்தையே இப்போதுதான் நெருங்கியிருக்கிறோம். அந்த கிரகங்கள் வெகு தூரத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள். நமக்கு வெகு அருகில் இருக்கும் கோள் 4 ஒளி வருடங்கள் தூரத்தில் இருக்கிறது. அதாவது ஒரு விண்கலம் ஒளியின் வேகத்தில் பயணித்தால், ஆனால் அதுவே நடக்காத காரியம். ஒளியின் வேகம் அபரிமிதமானது. ஒளியின் வேகம் ஒரு நொடிக்கு 1,86,000 மைல். ஒளியின் வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு விண்கலத்தை உருவாக்கினால் அந்த கிரகத்துக்கு போய் திரும்பி வர 8 ஆண்டுகள் ஆகும். ஆனால் எந்த விண்கலமும் ஒளியின் வேகத்தில் பயணிக்க முடியாது. ஒளியின் வேகத்தில் போகும் எதுவும் ஒளியாகவே மாறிவிடும். அந்த விண்கலம் உருகி ஒளியாகிவிடும். அதில் பயணிக்கும் மக்கள் ஒளியாகவே ஆகிவிடுவார்கள். அப்படியே மறைந்து விடுவார்கள். அந்த வேகத்தில் உண்டாகும் உஷ்ணத்தில் எல்லாமே எரிந்து ஒளிமயமாகிவிடும். அந்த உஷ்ணத்தை தாங்கக்கூடிய உலோகத்தை நாம் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. இது பக்கத்தில் உள்ள கிரகத்துக்கு. இந்த கிரகத்தில் உயிர்கள் இல்லை.
விஞ்ஞானிகள் உயிர்கள் இருப்பதாக நம்பும் கிரகங்கள் ஆயிரக்கணக்கான ஒளி வருடங்கள் தூரத்தில் இருக்கின்றன. அவற்றை அழிக்க நம்மால் முடியாது. அவற்றை சென்றடையவே முடியாது என்னும் போது அவற்றை அழிக்கும் சக்தியை பற்றி பேசவே தேவையில்லை. அப்படி இருக்கும்போது நாம் ஏன் அழிவு ஆயுதங்களை செய்து குவிக்க வேண்டும்? அணுகுண்டுகள், ஹைட்ரஜன் குண்டுகள், லேசர் கதிர்கள் என்று அழிவு ஆயுதங்களை செய்து கொண்டே இருப்பதால் என்ன லாபம்? ஒவ்வொரு மனிதனையும் 700 முறை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ? அது எப்படி முடியும்? ஒரு முறை கொன்றவுடன் அந்த மனிதன் பிணமாகி விடுகிறானே, அவனை எப்படி மறுபடியும் கொல்ல முடியும்? அதுவும் அணுகுண்டினால் உயிரிழக்கும் மனிதர்களின் பிணங்களை கூட பார்க்க முடியாது. மனிதர்கள் ஒரு முறைதான் இறப்பார்கள். சாதாரண மனிதர்கள். இயேசு கிறிஸ்து அல்ல. அவர் இறந்தவுடன் மீண்டு வந்தார். அதைப்போல் இறந்த மனிதர்கள் மீண்டு வரமாட்டார்கள். அப்படியே வந்தாலும் சத்தியமாக 700 முறை மீண்டு வரமாட்டார்கள். பின் ஏன் அரசியல்வாதிகள் 700 முறை கொல்வதற்கு ஆயுதங்களை தயாராக வைத்திருக்கிறார்கள்? இவர்களை பைத்தியக்காரர்கள் என்று சொல்லாமல் வேறு எப்படி சொல்வதாம்? இந்த பைத்தியக்கார உலகத்திலே பைத்தியக்கார அரசியல்வாதிகளிடம் அதிகாரம் இருக்கும் வரையில் பூமியில் இருக்கும் உயிர்களை காப்பாற்றும் ஒரே வழி ஆழ்நிலை சிந்தனைதான். நமக்கு உள்ளே நடக்கும் புரட்சியின் வித்து வேகமாக பரவ வேண்டும். நான் இந்த நூற்றாண்டின் மனிதன். நான் மாட்டு வண்டிகளை நம்பவில்லை. ரோல்ஸ் ராய்ஸ் கார்களை நம்புகிறேன். என் ரோல்ஸ் ராய்ஸ் கார்களை நீங்கள் இங்கே பார்க்கலாம். தனது செய்தி அதிகமான மக்களை சென்றடைய வேண்டும் என்ற ஆதங்கம் புத்தருக்கும் இருந்தது. ஆனால் அன்றிருந்த சூழ்நிலையில் கிராமம் கிராமமாக கால்நடையாக செல்வதை தவிர அவருக்கு வேறு வழிகள் எதுவும் இல்லை. இந்த கால்நடை பிரச்சாரம் எத்தனை மக்களை சென்றடையும்? அவருடைய பிரசாரம் ஒரே ஒரு மாகாணத்தில் தான் நடந்தது. அதன் பெயர் பீகார். பீகார் என்ற சொல்லுக்கு பொருளே புத்தர் பயணம் செய்த மாகாணம் என்பதுதான். அந்த மாகாணத்தின் எல்லைகள் வரைதான் புத்தர் பயணம் செய்தார். அந்த ஒரு மாகாணத்தில் கூட எல்லா பகுதிகளுக்கும் அவரால் போக முடியவில்லை. சில முக்கியமான நகரங்களுக்கு மட்டுமே போனார் அவர். 42 வருடங்கள் கால்நடையாகவே பயணம் செய்தார் புத்தர். அவருக்கு முதுமை வந்த போதும் நோய் வந்த போதும் பயணம் செய்து கொண்டிருந்தார் அவர். அவர் இறக்கும்போது அவரது வயது 82. அந்த வயதில் கூட அவர் தனது பயணங்களை நிறுத்தவில்லை. பீகாரின் கடுமையான வெயிலை கூட பொருட்படுத்தாமல் பயணம் செய்து கொண்டிருந்தார் அவர். அவர் நோய்வாய்ப்பட்டிருந்ததால் அவரோடு ஒரு வைத்தியரும் கூடவே பயணம் செய்தார். அத்தனை அல்லல்களுக்கு நடுவில் புத்தர் ஏன் பயணம் செய்ய வேண்டும்? பரிபூரண ஞானத்தை அடைந்த அந்த மகான் ஒரே இடத்தில் அமைதியாக தியானத்தில் உட்கார்ந்திருக்கலாமே. தனது செய்தி மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று நினைத்தார் அவர். மகாவீரரும் அதையேதான் செய்தார். 2 துறவிகள் பேசிக்கொண்டிருந்தார்கள். உனக்கு தெரியுமா, இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த போது முதலில் பெண்களுக்குத்தான் காட்சியளித்தார். ஏன்? அப்போதுதான் அவர் உயிர்த்தெழுந்த விஷயம் வேகமாக பரவும் என்று நினைத்தார் அவர். நான் எங்கேயும் போவதில்லை, அதற்கு அவசியமும் இல்லை. அது பழங்காலத்து முறை. ஊராக போய் தங்கள் செய்தியை சொல்வது காலாவதியாகிவிட்ட வழிமுறை. தனிப்பட்ட முறையில் பயணம் செய்து நான் அதிகம் மக்களை பார்க்க முடியாது. ஆனால் இப்போதுதான் ஊடகங்கள் இருக்கின்றனவே. என்னுடைய வார்த்தைகள் பூமியின் ஒரு கோடியில் இருந்து மறுகோடி வரை செல்கின்றன. புத்தகங்கள் கூட கொஞ்சம் பழைய முறைதான். இப்போது அதைவிட எளிய புதிய முறைகள் வந்துவிட்டன. வீடியோ சாதனங்கள் வந்துவிட்டன. நீங்கள் என்னை நேரில் பார்த்து என் உரையை கேட்பது போல உலகத்தின் மறுகோடியில் உள்ள ஒருவர் என்னை பார்த்தபடியே என் உரையை கேட்க முடியும்.
ஆளையே பார்க்காமல் அவரது பேச்சை கேட்பதற்கும் அவரை நேரில் பார்த்து அவர் சொல்வதை கேட்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அதனால்தான் இன்று தொலைக்காட்சி வானொலியை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஊடகமாக இருக்கிறது. உதாரணமாக, நீங்கள் என் பேச்சை ஒலி நாடாக்களில் கேட்கும்போது என் கைகளை பார்க்க முடியாது. எனது கையசைவில் நான் பேசுவதை விட அதிகம் விஷயங்களை சொல்கிறேன். ஒலி நாடாக்களில் உங்களால் அதை கவனிக்க முடியாது. அது மட்டுமில்லை, ஒலி நாடாக்களில் உங்களால் என் கண்களை பார்க்க முடியாது. வார்த்தைகளால் சொல்ல முடியாத நுணுக்கமான விஷயங்களை என் பார்வையால் நான் சொல்வதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. என் ஒலி நாடாக்களை கேட்கும்போது ஏதோ ஒன்றை, விலை மதிக்க முடியாத ஒன்றை நீங்கள் தவறவிட்டு விடுவீர்கள். அசரீரியாக என் குரலை மட்டும் கேட்பதால் பயனில்லை. நான் திரைப்படச் சுருள், தொலைக்காட்சி, வீடியோ போன்ற நவீன சாதனங்களை பயன்படுத்துகிறேன். நான் முழுக்க முழுக்க 20ஆம் நூற்றாண்டு ஆசாமி. நான் இந்த நூற்றாண்டை நேசிக்கிறேன். மற்றவர் போல் நவீன யுகத்தை நான் எதிர்க்கவில்லை. எனக்கு விஞ்ஞானத்தின் மீதும் தொழில்நுட்பத்தின் மீதும் காதலே உண்டு. ஆனால் அவை தவறான ஆசாமிகளிடம் மாட்டிக்கொண்டிருக்கின்றன என்பதுதான் என் வருத்தம். ஆனால் அதுதான் இயற்கையின் நியதி. அரிய கண்டுபிடிப்புகள் எப்போதும் முதலில் தவறான ஆட்களிடம் மாட்டிக்கொண்டு விடுகின்றன. காரணம், தவறான ஆசாமிகள் சூழ்ச்சி செய்வதில் கில்லாடிகள். தங்களது சூழ்ச்சியால் விஞ்ஞான முன்னேற்றங்களை தங்களுக்கு சாதகமாக வளைத்து போடுவதில் சமர்த்தர்கள். அணுசக்தியை கண்டுபிடித்தது கூட உலகத்திற்கு பெரிய வரமாக இருந்திருக்கலாம். ஆனால் நமது கெட்ட காலம் அது அரசியல்வாதிகளின் கைகளில் மாட்டிக்கொண்டு விட்டது. அது ஞானிகளின் கையில் இருந்திருந்தால் நாம் 3வது உலகப் போருக்கு அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலகத்தையே நாம் செல்வச் செழிப்பால் நிரப்பிவிடலாம். உலக வரலாற்றில் முதல் முறையாக வறுமையை உலகத்திலிருந்து விரட்டி அடித்திருக்கலாம். வறுமை என்பது கடந்த காலத்தின் அவமான சின்னமாக மட்டுமே இருந்திருக்கும். மனிதனை வாட்டும் பல நோய்கள் மறைந்திருக்கும். மனிதனின் ஆயுட்காலம் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவு அதிகரித்திருக்கும். சராசரியாக 300 வயது வரை வாழ்வது கூட சாதாரண விஷயமாக போயிருக்கும். மனிதனின் உடல் இன்னும் அதிக காலத்துக்கு வாழையற்றது என்றுதான் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். மக்கள் 70 வயதில் சாகிறார்கள். காரணம், அப்படி சாவது மனிதனுக்கு பழக்கமாக போய்விட்டது. அது அவர்கள் மனதில் ஒரு வலுவான எண்ணமாக புகுந்துவிட்டது. மனிதர்களின் கூட்டு மனதில் அந்த எண்ணம் வலுப்பெற்றுவிட்டது. அதற்கு மேல் வாழ அவர்களால் முடியவில்லை. உங்கள் உடலில் உள்ள உயிரணுக்களை கூட மாற்றியமைக்க முடியும் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு வயது வரை வாழ்வீர்கள், எப்படி வாழ்வீர்கள், எந்த மாதிரியான நோய்கள் உங்களை தாக்கும் என்று ஒரு நிகழ்ச்சி நிரலே உங்கள் உயிரணுக்களில் பதிவாகி இருப்பதாக சொல்கிறார்கள். அந்த நிகழ்ச்சி நிரலை மாற்ற முடியும் என்று இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறார்கள். நாம் எப்படி அணுவை பிளந்தோமோ அதே போல் நமது உயிரணுவையும் பிளக்கலாம். அதன் உள்ளே பதிவாகியிருக்கும் நிகழ்ச்சி நிரலை மாற்றி அமைக்கலாம். ஒரு புதிய நிகழ்ச்சி நிரலையே பதிவு செய்யலாம். அப்படி செய்தால் நாம் 300, 400, ஏன் 500 வருடம் கூட வாழ முடியும். நாம் வாழும் வரை நோய் நொடி இல்லாமல் இளமையுடன் வாழ வகை செய்து கொள்ளலாம். முதுமை இந்த உலகத்திலிருந்து மறைந்துவிடும். இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. விஞ்ஞானம் மனிதனுக்கு ஏராளமான சக்தியை கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த சக்தி தவறான ஆசாமிகளின் கைகளில் மாட்டிக்கொண்டதுதான் இன்றைய அவலம். சரியான ஆசாமிகளே இப்போது இல்லை என்ற நிலை வந்துவிட்டது. இப்போது நமது பணி சரியான ஆசாமிகளை உருவாக்குவதுதான். அதற்கு சரியான உணர்வு நிலையை நாம் உருவாக்க வேண்டும். அதனால்தான்
நவீன உத்திகளுடன் எனது பணியை தொடரப் போகிறேன். எவ்வளவு பேருக்கு முடியுமோ அவ்வளவு பேருக்கு என் செய்தி சென்றடைய வேண்டும் என்பதுதான் என் ஆசை. உலகத்தின் ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் வந்திருக்கும் மக்களை இங்கே பார்க்கலாம். எனது சந்நியாசிகள் இல்லாத நாடே இந்த உலகத்தில் இல்லை. அவர்கள் போகும் இடத்திலெல்லாம் ஒரு கலகத்தை உருவாக்குகிறார்கள். அவர்களுடைய பேச்சாலும் செயலாலும் ஒரு பெரும் புரட்சி உருவாகத்தான் போகிறது. அரசியல் புரட்சிகளே இல்லை. ஆன்மீக புரட்சிதான் உண்மையான புரட்சி. நாம் உள்ளே மாறாவிட்டால் வெளியே நடக்கும் மாற்றங்களால் எந்த பயனும் இல்லை. நான் பழைய பாணியில் வாழும் துறவி இல்லை. சீடர்கள் இல்லாவிட்டால் எதற்காக கவலைப்பட வேண்டும்? அதிகம் மக்களுக்கு செய்தி போய் சேர வேண்டும் என்று ஏன் ஆதங்கப்பட வேண்டும் போன்ற கேள்விகள் என் மனதில் எழவே எழாது. இதில் எனக்கு கவலையும் இல்லை, ஆதங்கமும் இல்லை. நான் செய்யும் பணியை மகிழ்ச்சியுடன் ரசித்து அனுபவித்து செய்து கொண்டிருக்கிறேன். சொல்லப்போனால் இது எனக்கு பணியோ வேலையோ இல்லை, விளையாட்டு. இதற்கு ஒரு அவசர தேவையும் இருக்கிறது என்பதையும் நாம் மறுக்க முடியாது. தேவேஷ் ஏன் அப்படி கேட்டான் என்று என்னால் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. அவன் இந்த கூட்டமைப்பின் திரையிலாகாவில் வேலை செய்கிறான். எப்போதும் வீடியோ கேமராவின் பின்னால் உட்கார்ந்திருப்பதுதான் அவனுடைய வேலை. அந்த கேமரா வழியாக இங்கே நடப்பதை பார்க்கும்போது அவனுக்கு புதிராக இருந்திருக்கும். இதுபோல் பல கேள்விகளை எனக்கு எழுதி அனுப்பியிருக்கிறான். 2 நாட்களுக்கு முன்னால் பிரேம் சின்மயா இறந்தபோது எனக்கு உடனே ஒரு கேள்வியை எழுதி அனுப்பினான் தேவேஷ். ஓஷோ, பிரேம் சின்மயாவின் சாவு, அதன் பின் நடந்த கொண்டாட்டம் கூட வீடியோ எடுக்கப்பட்டது. ஏன்? சாகும்போது கூட ஒரு மனிதனை நிம்மதியாக சாகவிடக்கூடாதா? ஆனால் சின்மயாதான் செத்துவிட்டானே. செத்தபின் நீங்கள் அவனை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். புகைப்படம் எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், திரைப்படம் எடுக்கலாம், தொலைக்காட்சியில் காட்டலாம். KP என்ற இன்னொரு சந்நியாசி சின்மயாவின் தலையை நிமிர்த்தி வைத்தான். இல்லாவிட்டால் வீடியோவில் அழகாக வராதாம். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். பிரேம் சின்மயா மேலே இருந்தபடி சிரித்து கொண்டிருப்பான். நாம் செய்யும் வேலைகளை ரசித்து கொண்டிருப்பான். இப்படியெல்லாம் செய்வார்கள் என்று தெரிந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் முன்னாலேயே செத்திருப்பேனே என்று சொல்லிக் கொண்டிருப்பான் பிரேம் சின்மயா. அவன் அமைதியாக இறந்து போனான். இறந்து போகும்போது அவனிடம் அபரிமிதமான அமைதி இருந்தது. அந்த அமைதியை நான் இங்கே வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. தேவேஷ், உன்னுடைய வீடியோ படம் சின்மயாவை எந்த வகையிலும் பாதிக்காது. அவனுடைய உயிரை உருக்கிக் கொண்டிருந்த புற்றுநோயே அவனை பாதிக்கவில்லை. அவன் செத்தபின் நீ எடுத்த இந்த வீடியோ படம்தானா அவனை பாதித்து விடப் போகிறது? கடைசி நாட்களில் அவன் பயங்கர வழியில் துடித்து கொண்டிருந்தான். என்றாலும் அவன் ஒரு சாட்சியாக இருந்து அவனுக்கு நடந்ததை அவனே பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய சாவு மிகவும் அழகானது. ஒரு சந்நியாசி அப்படித்தான் சாக வேண்டும். இப்பொழுது நாடன் வந்துவிட்டான். நேற்று தான் அவன் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தான். சின்மயாவின் சாவையும் அதனை தொடர்ந்த கொண்டாட்டத்தையும் வீடியோ படத்தில் பார்த்ததை நான் என் பாக்கியமாக கருதுகிறேன். எனக்கும் புற்றுநோய் இருக்கிறது. இன்னும் 2 வருடங்கள் தான் உயிர் வாழ முடியும் என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள். மிச்சம் இருக்கும் காலத்தை இங்கேயே கழிக்கலாம் என்றுதான் வந்திருக்கிறேன். சின்மயாவின் சாவையும் அதன் பின் நடந்த கொண்டாட்டத்தையும் பார்த்துவிட்டு மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருந்தான் நாட்டன். வாழ்க்கையை மட்டும் கொண்டாட நான் கற்றுத்தரவில்லை, சாவையும் கொண்டாட கற்றுத்தான் தருகிறேன். வாழ்க்கையின் உச்சகட்டம், வாழ்க்கை நாடகத்தின் கிளைமாக்ஸ் காட்சி சாவுதான். உங்கள் வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்ந்தால் உங்கள் சாவு உங்களுக்கு கொண்டாட வேண்டிய ஒரு திருவிழாவாகத்தான் இருக்கும்.
சின்மயாவின் சாவும் அழகுதான். பரிபூரண அமைதியில், பரிபூரண சரணாகதியில் இறந்தான் சின்மயா. அதை பார்க்க நாட்டனுக்கும் சந்தோஷமாக இருந்தது. இப்போது நாட்டன் தனது சாவை எதிர்நோக்கி காத்திருக்கிறான். தேவேஷ், கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு சாவை நீ படம் பிடிக்க வேண்டியது இருக்கும். எதுக்கும் தயாராயிரு. ஓஷோ, கடவுள் ஏன் இத்தாலியர்களை படைத்தார்? சஞ்சயோ, நீ இத்தாலியன் யாரையாவது காதலிக்கிறாயா என்ன? இல்லாவிட்டால் இந்த கேள்வி ஏன் வரணும்? இது உண்மையிலேயே பெரிய கேள்விதான். உன் கேள்விக்கு பதில் சொல்ல நான் ஆகாஷிக் ஆவணங்களை பார்க்க வேண்டியிருந்தது. ஏனென்றால் இந்த கேள்விக்கு விடை பைபிளிலோ குரானிலோ இல்லை, இந்து மதத்தின் வேதங்களிலோ இல்லை. இது மிகவும் முக்கியமான கேள்வி என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகாஷிக் ஆவணங்கள் கூட் ஹியூமி என்பவரது கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவருடைய அனுமதி இல்லாமல் நான் அந்த ஆவணங்களை பார்க்க முடியாது. அவரிடம் சொன்னேன், ஒரு சிறிய சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. கடவுள் ஏன் எப்படி இத்தாலியர்களை படைத்தார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு உதவி செய்யுங்கள். அவருக்கு புதிராக இருந்தது. அவர் சொன்னார், இதுவரை யாருமே இப்படி ஒரு கேள்வியை கேட்டதில்லை. பிளாவாட்ஸ்கியோ அன்னி பெசன்ட் அம்மையாரோ கூட இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டதில்லை. யார் இந்த சஞ்சயோ? மறைபொருளை பற்றி பேசுவதில் கில்லாடியாக இருக்கிறாளே. நான் பதில் சொன்னேன், என் சந்நியாசிகள் எல்லாருமே அந்த மாதிரி கில்லாடிகள் தான். அவர்கள் என்னிடம் கேட்கும் கேள்விகளை வேறொரு துறவியிடம் கேட்டால், ஒன்று அந்த துறவி துண்டை காணோம், துணியை காணோம் என்று ஓடிப்போயிருப்பார். இல்லாவிட்டால் கேள்வி கேட்டவர்களை ஆசிரமத்திலிருந்து வெளியே தூக்கி எறிந்திருப்பார்கள். ஆனால் என்னிடம் அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் எந்த கேள்வி வேண்டுமானாலும் கேட்கலாம். சஞ்சயோ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல என்னை ஆவணங்களை தேட அனுமதியுங்கள். அவர் அனுமதித்தார். அந்த ஆவணங்களை தலைகீழாக புரட்டி போட்டு தேடினேன். அப்போது இந்த வரிகளை பார்க்க நேர்ந்தது. ஆரம்பத்தில் முழு இருளும் ஸ்பாகெட்டியும், நமது சேமியாவை போன்ற இத்தாலிய உணவு வகை மாவினாலானது, சுப்பாக்கி தான் இருந்தன. கடவுளுக்கு ஸ்பாகெட்டி மிகவும் பிடித்திருந்தது. ஒரு நாள் கும்மிருட்டில் அமர்ந்து ஸ்பாகெட்டியை சாப்பிட்டு கொண்டிருந்த போது கடவுளுக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த கையில் கொஞ்சமும் அந்த கையில் கொஞ்சமுமாக ஸ்பாகெட்டியை எடுத்து கொண்டார் கடவுள். இரண்டு கைகளையும் சேர்த்து வாப் வாப் என்ற சத்தத்துடன் தட்டிய போது முதல் இத்தாலியன் பிறந்தான். அதனால்தான் இன்றளவும் இத்தாலியர்களை வோப்ஸ் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது உங்கள் மனத்தில் இன்னொரு கேள்வி தோன்றும். அதை தயவு செய்து என்னிடம் கேட்காதீர்கள். ஸ்பாகெட்டியை படைத்தது யார்? இந்த கேள்விக்கான விடையை என்னால் ஆகாஷிக் ஆவணங்களில் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. கூட்ஹுமியை கேட்டபோது அவருக்கு கோபம் வந்துவிட்டது. வாயை மூடு. அந்த மாதிரி கேள்விகளை எல்லாம் நாங்கள் எழுதி வைத்துக் கொள்வதில்லை. அவற்றுக்கு பதிலும் இல்லை. கடவுள்தான் சர்வ வல்லமையுடையவராயிற்றே. அவரால் தான் எந்த அதிசயமும் செய்ய முடியுமே. கொஞ்சம் ஸ்பாகெட்டியை செய்ய முடியாதா என்ன? நான் சொன்னேன், அது கொஞ்சம் கஷ்டம். இத்தாலியரின் துணை இல்லாமல் கடவுள் கூட ஸ்பாகெட்டி செய்ய முடியாது. ஆகாஷிக் ஆவணங்கள் மேலும் சொல்கின்றன, கடவுள் இத்தாலியை உருவாக்கிய நாள் இறையருள் பெற்ற நாள். தான் படைத்ததை திருப்தியுடன் பார்த்து கொண்டு வந்தார் கடவுள். நான் ஏற்கனவே செய்ததை விட இப்போது சிறப்பாகச் செய்திருக்கிறேன். என்ன ஆச்சரியம்! இந்த இயற்கை காட்சி அவ்வளவு அழகாக அமைந்துவிட்டது. இது ஒரு வரம் பெற்ற நாடு. அவ்வளவு அழகாக ஒரு நாட்டை உருவாக்கிவிட்டு இதனால் தனக்கு திருஷ்டிப்பட்டுவிடப் போகிறதே என்ற பயத்தில் இத்தாலியர்களை உருவாக்கினார் கடவுள். ஒன்று மட்டும் நிச்சயம்,
இத்தாலியர்கள் இல்லாமல் இந்த உலகம் இவ்வளவு அழகாக இருந்திருக்காது, இவ்வளவு சுவாரஸ்யமானதாக இருந்திருக்காது. உலகத்தை உருவாக்கியதில் இத்தாலியர்களின் பங்களிப்பு மகத்தானது. இன்னொரு விஷயத்தையும் நான் உறுதியாக சொல்லியாக வேண்டும். இத்தாலியர்களின் பங்களிப்பு இல்லாமல் இந்த நமது கூட்டமைப்பு உருவாகியிருக்காது. நான் இல்லாவிட்டால் கூட இந்த கூட்டமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் இத்தாலிய பெண்ணான தீக்ஷா இல்லாமல் இது செயல்படாது. நான் இங்கே இல்லாவிட்டால் கூட நீங்கள் மௌனத்தில் தியானத்தில் அமர்ந்திருக்க முடியும். ஆனால் தீக்ஷா இல்லாமல் எத்தனை நேரம்தான் உங்களால் மௌனமாக இருக்க முடியும் சொல்லுங்கள். மத்தியதர இத்தாலிய குடும்பங்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் ஒரு பெண் ஜனத்தொகை கணக்கெடுத்து கொண்டிருந்தாள். ஒரு வீட்டின் அழைப்பு மணியை அழுத்திய போது அதை திறந்த மனிதன் நிர்வாணமாக இருந்தான். இந்த பெண் அதனால் அதிர்ச்சி அடைந்ததாக காட்டிக்கொள்ளவில்லை. அவனுடைய நிர்வாணத்தை கவனிக்காதது போல் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தாள். ஆனாலும் அந்த ஆண் தன் செயலுக்கு நியாயம் கற்பித்தான். நீங்கள் என்னை புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். நான் நிர்வாண சங்கத்தின் உறுப்பினன். அது பற்றி பிரச்சனை இல்லை. உங்களை பற்றிய தகவல்கள் வேண்டும். உங்களுக்கு மனமாகிவிட்டதா? ஆகிவிட்டது 3 முறை. குழந்தைகள்? முதல் மனைவி மூலம் 7 குழந்தைகள். இரண்டாவது மனைவி மூலம் 12, மூன்றாவது மூலம் 15, மொத்தம் 34. எனக்கென்னவோ நீங்கள் நிர்வாண சங்கத்தின் உறுப்பினராக தெரியவில்லை. ஆடைகளை மாட்டிக்கொள்ளவே உங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை என்றுதான் தோன்றுகிறது. கூற்ற சுபாவமுள்ள ஒரு ஓவியன் ஒரு அழகான இத்தாலிய பெண்ணை பார்த்தான். தனது ஓவியத்துக்கு மாதிரியாக இருக்க முடியுமா என்று மென்மையாக கேட்டான். அவள் அதற்கு சன்மானமாக $100 கேட்டாள். ஓவியன் தனது நண்பர்களிடமெல்லாம் கடன் வாங்கி ஒரு நாள் குறித்து அவளை தனது வீட்டிற்கு வரச் சொன்னான். அம்மணி, உங்கள் மார்பகங்களை அப்படியே வரைய விரும்புகிறேன். மேலாடைகளை களைய முடியுமா? அதற்கு அவள் $200 கேட்டாள். அவன் கையில் இருந்ததையெல்லாம் விற்று அடகு வைத்து $200 திரட்டி அவளை மீண்டும் தன் வீட்டுக்கு அழைத்து வந்தான். திறந்த மார்போடு அவளை பார்த்த ஓவியனுக்கு அவளை நிர்வாணமாக வரைய ஆசை வந்தது. அதற்கு எவ்வளவு என்று அவளிடம் கேட்டான். அவள் $400 கேட்டாள். தன் ஓவியங்களை எல்லாம் அடிமாட்டு விலைக்கு விற்று பணத்தை திரட்டினான். அவளும் குறித்த நாளில் அவனது வீட்டிற்கு வந்து தனது ஆடைகளை எல்லாம் களைந்துவிட்டு நிர்வாணமாக அவன் முன் அமர்ந்தாள். அவளை அந்த கோலத்தில் பார்த்த ஓவியனுக்கு ஆசை வந்துவிட்டது. தேங்காய் உடைப்பது போல் வெளிப்படையாகவே கேட்கிறேன் பெண்ணே, உன்னோடு உடல் உறவு கொள்ள வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. அதற்கு எவ்வளவு வேண்டும் சொல். அதற்கு எல்லாரையும் போல் $10 கொடுங்கள் போதும் என்று சொன்னாள் அந்த இத்தாலிய பெண். இத்தாலிய பெண் மரியாவிற்கு 6 மகன்கள். அனைவரின் முடியும் கருப்பாக இருந்தது. 7ஆவதாக பிறந்த மகனுக்கு முடி சிவப்பாக இருந்தது. மரியாவின் கணவனுக்கு சந்தேகம், கோபம். அடிப்பாவி, எனக்கு துரோகம் செய்துவிட்டாயே. இவனுக்கு நான் தகப்பன் இல்லை என்ற உண்மையை ஒத்துக்கொள். என் குழந்தையின் மேல் சத்தியம். அவன் உங்கள் குழந்தைதான். மரியா மன்றாடினாள். ஆனால் அவள் கணவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கோபம் தலைக்கேற அவளை துப்பாக்கியால் சுட்டுவிட்டான். அவள் இறப்பதற்கு முன் தன் கணவனை தன்னருகே அழைத்து கிசுகிசுப்பான குரலில் சொன்னாள், இதோ சாகப்போ போகிறேன். உண்மையை சொல்லிவிடுகிறேன். இந்த 7ஆவது பையன் சத்தியமாக உங்கள் பையன்தான். மற்ற 6 பேருக்கும் நீங்கள் தகப்பன் இல்லை. ஒரு இத்தாலியன் பிழைப்புக்காக அமெரிக்கா போனான். அங்கே போய் நல்ல வேலை கிடைத்தவுடன் தனது மனைவியை அழைத்து போவதாகச் சொன்னான்.
இடைப்பட்ட காலத்தில் இருவரும் ஒருவருக்கொருவர் துரோகம் செய்யக்கூடாது என்று இரகசிய ஒப்பந்தம் செய்து கொண்டனர். 2 வருடம் கழிந்தது. கணவனும் நல்ல வேலையில் இருந்தான். உடனே மனைவியை அமெரிக்கா கிளம்பி வருமாறு சொன்னான். அவளை பார்த்ததும் கணவன் சொன்னான், கண்ணே, நீ இன்னும் அழகாக இருக்கிறாய். நீங்களும் தான் ராஜாவைப் போல் இருக்கிறீர்கள். மனைவி உருகினாள். 2 வருடம் பிரிந்திருந்த போது நடந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டார்கள். உனக்கு தெரியுமா மரியா, இந்த 2 வருடங்களில் நான் எவ்வளவு பெரிய தியாகம் செய்திருக்கிறேன் என்று. நமது ஒப்பந்தப்படி நான் உனக்கு துரோகம் செய்யவில்லை. சில சமயங்களில் எனது ஆசையை அடக்க முடியாமல் வேறு பெண்ணிடம் போவேன். இது தப்பு என்று விலகி வந்து விடுவேன். ஆடைகளை களைந்து அவள் மேல் படுக்கப் போகும் முன் நமது ஒப்பந்தம் நினைவுக்கு வரும். நீ எப்படி? நீயும் என்னைப் போல் நமது ஒப்பந்தப்படி நடந்து கொண்டாயா? மனைவி சிந்தனையுடன் சொன்னாள். உங்களுக்கென்ன, மேலே இருந்து எளிதாக கீழே இறங்கி விடுவீர்கள். அடியில் படுத்து கொண்டிருப்பவர்கள் பாதியில் எழுந்திருப்பது நடக்காத காரியம். இத்தாலியர்கள் இல்லாத உலகம் உலகமாக இருக்காது. அவர்கள் இந்த மண்ணோடு இயைந்து வாழ்பவர்கள். அப்படி வாழ்பவர்களை கண்டால் எனக்கு மிகவும் பிடிக்கும். அவர்களுடைய வேர்கள் இந்த பூமியில் ஆழமாக பதிந்திருக்கின்றன. இந்தியர்களைப் போல் வானத்தை பார்த்தபடி தத்துவ சிந்தனையில் ஆழ்ந்திருக்க மாட்டார்கள். அதுதான் இத்தாலியர்களின் அழகு. வானத்தை பார்த்து வாழ்பவர்களையும் மண்ணோடு இயைந்து வாழ்பவர்களையும் ஐக்கியப்படுத்துவதே என் பணி. எனது சந்நியாசிகள் இத்தாலியர்களைப் போல் மண்ணுலக மக்களாகவும் இருக்க வேண்டும். இந்தியர்களைப் போல் வானத்தை பார்ப்பவர்களாகவும் இருக்க வேண்டும். உங்கள் வேர்கள் மண்ணில் ஆழமாக போனால்தான் உங்கள் கிளைகள் வானத்தை நோக்கி நட்சத்திரங்களை தொடும் அளவிற்கு உயரமாக வளரும். அதன்பின் நீங்கள் நட்சத்திரங்களுடன் ரகசியம் பேசலாம். இதுவரை வானத்து மக்களுக்கும் மண்ணுலக மக்களுக்கும் இடையே ஒரு பாகுபாடு இருந்து வந்திருக்கிறது. மதவாதிகள் மண்ணுலக மக்களை புலனின்பப் பிரியர்கள் என்று உதாசீனப்படுத்தினார்கள். மண்ணுலக மக்கள் மதவாதிகளை கவைக்கு உதவாதவர்கள் என்று ஓரம் கட்டினார்கள். இருவர் கூற்றிலும் உண்மை இருக்கிறது. ஆனால் பாதி உண்மைதான் இருக்கிறது. முழு பொய்யை விட பாதி உண்மை ஆபத்தானது. ஏனென்றால் பாதி உண்மை பார்ப்பதற்கு முழு உண்மையைப் போலவே காட்சியளிக்கும். நிஜ மனிதனிடம் சில முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும் என்பதுதான் முழு உண்மை. முரண்பாடுகளை தாங்கும் அளவிற்கு அவன் மனம் விசாலமானதாக இருக்கும் என்பதுதான் உண்மை. அவன் ஆணாகவும் இருப்பான், பெண்ணாகவும் இருப்பான். அவன் உலக விஷயத்தில் நாட்டம் உடையவனாகவும் இருப்பான், ஆன்மீகத்தில் ஆர்வம் உடையவனாகவும் இருப்பான், லோகாயதமாகவும் செயல்படுவான், ஆன்மீகவாதியாகவும் பரிமளிப்பான். அப்படி மனிதனை நாம் ஒன்று சேர்க்கவில்லை என்றால் மனநல மருத்துவர்கள் கூறும் மனச்சிதைவு நோய்க்கு இன்றைய மனிதன் பலியாகி விடுவான். என் சந்நியாசிகள் இந்த உலகத்திலும் நாட்டம் கொள்ள வேண்டும், மறு உலகத்திலும் ஆர்வம் காட்ட வேண்டும். அவர்கள் புலனின்பத்தையும் துய்க்க வேண்டும், ஆன்மீகத்திலும் திளைக்க வேண்டும். அது மிகவும் கடினமான காரியம். இது அது என்ற பாகுபாடுகளை அவர்கள் களைந்தெறிய வேண்டும். இரண்டிற்கும் நடுவே அவர்கள் ஒரு பாலம் அமைக்க வேண்டும். அந்த பாலம் அமைந்துவிட்டால் மனித வரலாற்றிலேயே முதன்முறையாக மனிதன் முழுமை பெற்று விடுவான். முழுமை பெற்ற மனிதன் புனிதமானவன் ஆகிவிடுவான். இன்றைய ஆன்மீகவாதியும் முழுமை பெற்றவன் இல்லை. உலக இன்பத்தில் ஆழ்ந்திருப்பவனும் முழுமை பெற்றவன் இல்லை. இருவருமே பாதி மனிதர்கள்தான். பாதியாக இருக்கும் எந்த மனிதனுக்கும் துன்பங்கள் உண்டு. பாதி மனிதனால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, வாழ்க்கையை கொண்டாட முடியாது. வாழ்க்கை எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம் என்று அவனால் உணர முடியாது.
கீழே விழுந்து கிடக்கும் தூசி கூட புனிதமானது என்பதை நீங்கள் உணர வேண்டும். உங்கள் உடலே ஒரு கோயில் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். புத்தனாக மலர்ந்துவிட ஜோர் பாவாக நீங்கள் மாற வேண்டும்.